Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சுக்கிட்ட சிம்பிளான ஆனால் அழகான ஒரு விநாயகர் சதுர்த்தி vlog தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அன்றைக்கி காலையில் 5 o'clock எழுந்து குளித்து எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா வாசக்கால்கிட்ட வந்து கோலம் போட்டு காவி வச்சு இந்த மாதிரி நான் சிம்பிளான கோலம் போட்டேன். அதுக்கப்புறமா பிரசாதம் நெய்வேத்தியம் இது எல்லாத்துக்கும் வேணுங்கிற அளவு ரைஸை வந்து ரைஸ் குக்கரில் ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். ஏன்னா இது ஒரு 30-40 minutes ஆகிடும் நமக்கு ரெடி ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவுக்கு துவரம்பருப்பை வந்து இதையும் ஊற போட்டு இதை வச்சிட்டோம் அப்படின்னா ப்ரெஷர் விடுறதுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே பேரலெல்லாம் நிறைய வேலை செஞ்சிடலாம். அண்ட் இந்த பக்கம் வந்து பிடிக்கொழுக்கட்டைக்கு மாவெல்லாம் கிளறி அதை வந்து நெய் தடவி ஆற விட்டுட்டேன். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் வேலை பண்ண முடியும். அதுக்குள்ளே நம்ம சாமி ஷெல்ஃபு விநாயகர் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அவர் அலங்காரம் பண்ணி சுவாமி ஷெல்ஃபில் பூ வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சாச்சு. ஸோ இது ரெண்டும் பேரலெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது பிடிக்கொழுக்கட்டையும் நம்ம வந்து பிடிச்சி இட்லி குக்கரில் வச்சுட்டோம்னா அது ஒரு 10-15 minutes அது பாட்டுக்கு குக் ஆகிட்டே இருக்கும். அந்த கேப்பில் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் பேரலாக அவங்க பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போதே பிரசாதத்துக்கு வேணுங்கிற ஐட்டம் புளியோகரை பஜ்ஜி அந்த மாதிரி நம்ம என்னென்ன பண்ணுவோமோ அவங்கவுங்க வீட்டு வழக்கப்படி என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் செஞ்சு பூஜையும் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நெய்வேத்தியம் வச்சு கல்பூராரத்தை காமிச்சிட்டோம். சிம்பிளாக ரொம்ப அழகாக எங்கள் மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது இந்த vlog. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.